வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் நமக்குள் ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய விசுவாசத்தை கொண்டு வருகிறது தான் இந்த ஜெப வேலை. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால் நம்முடைய ஜெபத்திற்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ஜெப நேரத்தை அநேகர் என்ன செய்கிறார்கள்? அல்லது தேவ சமூகத்திலே ஆராதிக்கிறதையும், தேவ சமூகத்திலே கூடி வருவதையும், ஜெப வேலை என்கிற அந்த அனுபவத்தையும் அநேகர் என்ன செய்கிறார்கள்? அசட்டை பண்ணுகிறார்கள். சபையினுடைய ஆராதனை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு நாம் அவர்களை தேடி போய் என்ன சொல்லணும்? புத்தி சொல்லணும். புத்தி சொல்லுங்க, புத்தி சொல்லணும். வாசிங்க, எங்க வாசிக்கிற? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடுதலை விட்டு விடாதே என்று சொல்லி என்ன செய்ய வேண்டுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். நம்முடைய வீட்டுக்குள்ள கூட சிலர் என்ன சொல்லுவாங்க? சபை கூடுதலுக்கு வரமாட்டேன், ஆராதனைக்கு வரமாட்டேன், ஜெபத்திற்கு வரமாட்டேன். எத்தனை பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? அவர்களுக்கு என்ன சொல்லணும்? புத்தி சொல்லணும். அந்த ஒருத்தர் நிமித்தம் நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக நம்முடைய ஆசீர்வாதங்கள் கை கூடி வராமல் போகலாம். தேவன் ஜெபிக்கிறவர்களுக்கு பல காரியங்களை கை கூடி வர பண்ணுவார். அதற்கு நான் சாட்சி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்தின் மூலமாக அநேக காரியங்களை இந்த ஊழிய பாதையிலே கர்த்தர் கை கூடி வர பண்ணியிருக்கிறார். இந்த ஊழியத்திலே இவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்றால் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் நிற்க வேண்டும், தேவ சமூகத்தில் ஆள வேண்டும், தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு இறங்கும், இந்த ஊழியத்திற்கு இறங்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்வார்? ஜெபிக்கிறவர்களுக்கு பல காரியங்களை கர்த்தர் கை கூடி வர பண்ணுவார். நாம் எங்கே வாசிக்கிறோம்? நெகேமியா புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கை கூடி வர பண்ணுகிறவர் என்று நாம் என்ன செய்ய வாசிக்கிறோம். வாசிங்க, நெகேமியா 1:11, நெகேமியா 2:20 வாசிங்க. நெகேமியா புஸ்தகம். ஆண்டவரே, உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கும் உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்ன செய்தேன்? பிரார்த்தித்தேன் அல்லது ஜெபம் பண்ணினேன். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில கைகூடி வர பண்ணுவதற்கு, தேவன் ஒரு காரியத்தை கைகூடி வர பண்ண வேண்டும் என்றால், அனுகூலமாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், பிரார்த்தித்தேன், ஜெபித்தேன். நமக்கு எத்தனை திறமைகள் இருந்தாலும், ஞானம் இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், ஜெபத்தை முன்னாடி வைக்கணும். தேவனிடத்தில் சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா? ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். அப்போ நெகேமியா தேவனுடைய சமூகத்திலே அவர் சொல்லுகிறார், இந்த காரியம் கைகூடி வருவதற்காக நான் என்ன செய்தேன்? பிரார்த்தித்தேன். சொல்லுங்க, பிரார்த்தனை பண்ணினேன் அப்படின்னு என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். 2:20 வாசிங்க. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, வாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவருடனே சொன்னேன். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிக்கிற மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படி இருக்கும்? கர்த்தர் என்ன செய்வார்? வாசிங்க திரும்ப. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். போதும். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கை கூடி வர பண்ணுவார். ஒரு தேவனுடைய, ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தை கை கூடி வர பண்ணுவார். விசுவாசத்தின் வார்த்தை கர்த்தர் கை கூடி வர பண்ணுவார். நான் ஜெபிக்கிற இந்த காரியம் கைகூடி வரும்.
உடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் அநேக காரியங்கள் கைகூடி வராமல் இருக்கலாம், தடைப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் என்ன உணர்த்துகிறார்? கைகூடி வர பண்ணுகிற தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணு. பிரார்த்தித்தேன், தேவனை நோக்கி நான் ஜெபித்தேன், அதனால் கர்த்தர் என்ன செய்வார்? கைகூடி வர பண்ணுவார். அது என்ன செய்வார்? கைகூடி வர பண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவத்தை தேவ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. தேவ ஜனங்கள் கூடி வருவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால் நாம் ஒருவருக்கு ஒருவர் என்ன சொல்ல வேண்டும்? புத்தி சொல்லணும், புத்தி சொல்லணும். ஆண்டுடைய சமூகத்தில் புத்தி சொல்லிக் கொண்டு ஆண்டுடைய சமூகத்துக்கு போவது நல்லது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சகல காரியங்களையும் ஆண்டவர் கைகூடி வர பண்ண வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபிக்க வேண்டும், தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினால் 2 பேராவது 3 பேராவது நீங்கள் என் நாமத்தினால் கூடி வருவீர்கள் என்றால் நான் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவேன். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் சகலத்தையும் ஜெயிக்கிறவர்கள், சகலத்தையும் ஆசீர்வாதமாய் பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள். தீமை அவர்களை விட்டு விலகி போகிறது, பொல்லாப்புகள் அவர்களுக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறது. ஒரு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு முன்பாக சகல வல்லமைகளும் அளிக்கப்படுகிறது, சகல அசுத்தாவிகள் விழுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, சாத்தானின் ராஜ்யங்களை அழிக்கக்கூடியவர்கள் தான் தேவ பிள்ளைகள். சாத்தானின் வல்லமைகளை ஜெயிக்கக்கூடியவர்கள் தான் தேவ பிள்ளைகள். நான் தான் அந்த மனுஷன் என்று ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே பல காரியங்கள் இன்னும் கைகூடி வராமல் இருக்கிறதா? இந்த வசனத்தை நினைத்துக் கொள்வீர்களாக. நான் பிரார்த்தித்தேன், கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணினார். முழங்கால் படியிடுவோம், முழங்கால் நிற்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நான் இழந்து போன ஜெபாவி எனக்கு தாரும் ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடலற்று இருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்தாவின் பிரசன்னமற்றவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, அன்றைக்கு கூடி ஜெபித்த பொழுது பரிசுத்தாவினால் நிறைந்தவர்களாய் அவர்கள் தேவனால் நிரப்பப்பட்டவர்கள், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்களாய் ஜெபித்த பொழுது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. தேவ பிள்ளையை, நீ வாழுகிற இடத்திலே இருக்கிற சகல வல்லமைகளும் அசையத்தக்கதாக கர்த்தர் உன்னை கொண்டு காரியங்களை செய்வார். ஜெப வேளையை விட்டு விடாதே. கைகூடி வர பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். அவர் உன் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறார். அவர் உன் ஜீவியத்தில் வெளிப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்லுங்க. தேவ சமூகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது, ஆண்டவரே, இந்த நாளிலே என்னை புதுப்பியும் ஆண்டவரே. ஒரு ஜெப ஆவி என் மேல் ஊற்றுவீராக, ஒரு ஜெப வல்லமை என் மேல் ஊற்றுவீராக. ஆண்டவரே, நான் என் வீட்டுக்குள்ளாக ஜெப சத்தம் வெளிப்படுவதாக, தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நீ ஜெபிக்கிற நேரத்திலே கர்த்தர் உன் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். உன் காரியங்கள் நின்று போவதில்லை, உன் காரியங்கள் தடைபட்டு போவதில்லை. நான் பிரார்த்தித்தேன், கர்த்தரின் காரியங்களை கைகூடி வர பண்ணினார். ஹல்லேலூயா. ஷரமன கதிரமன கதிரா ரிபானந்த ரபிகமன பௌதரமன ஷரமன கதிரா. எந்தன் ஜெபங்களை உம்மை தேடி வந்தேன், தேவா பதினாலே. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதினாலே.